Hi sister. Hi brother. Okay, இவங்க என்னன்னா நம்ம ப்ராடக்ட் வந்து 2 days பவுச்சிட்டு தேர்ட் டே டுடே இஸ் தேர்ட் டே அவங்க பவுச்சிட்டு அவங்களா வந்து நம்மளுக்கு ரிவ்யூ கொடுக்க வந்திருக்காங்க. இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் டைம் ஃபார் SRSH. தானா தேடி வந்து ரிவ்யூ கொடுக்குறாங்க, நம்ம ரிவ்யூ கேட்க கிடையாது. இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னு நீங்க பாருங்க நம்ம ப்ராடக்ட் பவுச்சு 3 daysல. நான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லணும்னா நான் வந்து ஒரு கடையில போய் ஹேர் செஞ்சு என் ஹேர் டோட்டல் டேமேஜ். டெய்லி சீவரப்ப கொத்து கொத்து கொத்தா கொட்டும். அப்போ நான் இவங்ககிட்ட கேட்டேன் 3 days பேக், அதாவது பூத் ஃபர்ஸ்ட் செகண்ட் டே நான் வந்து கேட்குறப்ப அவங்க சொன்னாங்க இது வந்து கியூர் பண்ணக்கா, ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும், ஏன்னா உங்கள் ஹேர் டூ டேமேஜாக இருக்குக்கா, ஓவர் பிரேக்கேஜாக இருக்குக்கான்னு சொன்னாங்க. எனக்கு சீவுறதுக்கே கஷ்டமா இருக்கும், ஏன்னா கொத்து கொத்தா வரனால. ஸோ நானும் இவங்க சொன்ன மெத்தட்ல இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணேன். நேத்தே நான் அவர்கிட்ட வந்து சொன்னேன், தம்பி எனக்கு ஒன் டே கூட ஐ சி அ டிஃப்ரெண்ட். அப்போ அது ஃபேக்கா இருக்க கூட இல்லை, செகண்ட் டேவே வந்து கொடுக்குறது. இன்னைக்கு நானா தான் இவரை தேடி வந்த ரிவ்யூ கொடுக்க வந்தேன். இது போடுறனால நான் எப்போதும் தலை சீவுறப்ப கொத்தா வருது, இன்னைக்கு ஜஸ்ட் 10 பீசஸ் ஆஃப் ஹேர் தான் இருந்துச்சு, நான் கவுண்டட் பண்ணேன். ரெண்டாவது என்னோட இப்படி சீவே முடியல. ஏன் முடியலன்னா கம்பி மாதிரி இருந்துச்சு என் தலை, சிக்கு உழுதுறோம் கீழே. அவர் சொன்னாருக்கா யூ கேன் அப்ளை ஃபார் த டவுன் சொன்னாரு. ஸோ நவ் யூ சி. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட் கண்டிப்பா ரிவ்யூ கொடுக்கணும்னு நானா தேடி ஓகே, வந்தேன். இப்போ நம்மளோட ப்ராடக்டோட ஃபங்க்ஷனுக்கும் பிரைஸ்க்கும் அந்த குவாலிட்டிக்கும் என்ன நினைக்கிறீங்க? பிரைஸ் சீப். சீப்பா? எஸ், அந்த குவாலிட்டிக்கான பிரைஸ் இல்லை நீங்க இதுதான். கொடுக்குறது. இது வந்து நான் உங்கள்ட்ட கிளைம் பண்ண கிடையாது, உங்களுக்கு அப்படி நடக்கும்னு. ஏன்னா ரூட்டீனை கரெக்டா கடைப்பிடிக்கணும், சொல்றத கரெக்டா லிசன் பண்ணணும். தெரியல திரும்பி திரும்பி வந்து கேளுங்க. ஐ எம் ரெடி டு சப்போர்ட் யூ ஆல். என்னது இதுதான் மேட்டர். ஏன் ப்ரைஸ் ஷிப்னா அவங்க சிங்கிள் பாட்டிலில் டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியும்னு நான் கிளைம் பண்ணுவேன். பட் பெரிய லெவலில் பார்க்க முடியாது, பட் டெஃபினட்டாக பார்ப்பீங்க. அதுதான் வந்து இவங்க போனாங்க. இவங்க வந்து நம்ம இப்படி கூப்பிட்டு இழுத்தாலாம் வந்து பேச மாட்டாங்க. ஸ்டாரை பார்த்தீங்களா, கூப்பிட்டு இழுத்தாலாம் பேச மாட்டாங்க. நான் ஒன்று தம்பா பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ன தம்பா பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, இப்போ சில பேர் பிஸியாக, இப்போ என் லைஃப்லாம் ரொம்ப பிஸியாக இருக்கும். 2 3 ப்ராடக்ட் போட்டு நம்ம டானிக்கை போட்டு தேய்க்கணும், நம்ம இதை செய்யணும் அதை செய்யணும். சம்டைம்ஸ் நம்ம அந்த ரொட்டீனை மெயின்டைன் பண்ண முடியாது, ஏன்னா நம்ம பிஸி லைஃப்பில். இவங்களோட ஒரே ஒரு ப்ராடக்டை ஈஸியாக போட்டிங்களா தேய்ச்சிங்களா போய்கிட்டே இருங்க. ஸோ அது எனக்கு ஒன்றும் ஈஸியாக போயிடுச்சு. நான் வந்து மறக்காமல் கரெக்டாக அதை யூஸ் பண்ணுறேன்னா அதுதான் முக்கியம். மேட்ரு அதுதான். ட்ராவல் ஃப்ரெண்ட்லி ஹேண்ட்பேக்ல வச்சு எடுத்துட்டு போகலாம். நீங்க ரோமிங் அரவுண்ட் பண்றீங்கன்னா வீட்லயே இருக்கணும்னு இல்லை, வீட்டில இருந்து எல்லாம் மறந்துடுவாங்க. ஸோ யூ கேன் ரோம் அரவுண்ட். ஜஸ்ட் பாட்டில் நீங்க பாத்தீங்கன்னா இந்த சைஸ்ல தான் வரும். ஸோ ஜஸ்ட் அண்ட் ஃபீல் சட்டை பக்கம் இருந்தால் கூட வச்சுக்கலாம். வெரி சிம்பிள். ஏன்னா சில பேர் என்கிட்ட கேட்டாங்க பிக் பாட்டில் நீங்க எத்தனை இடத்துல சுத்த முடியாது. அண்ட் பை த வே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் ஹானஸ்ட் ரிவ்யூ. இது நான் எதிர்பார்க்கல, நானா தான் தேடி வந்தேன். ஏன்னா பிகாஸ் சம்திங் குவாலிட்டியா இருந்தா நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். Yeah, that's true. எல்லாரும் நினைப்பாங்க சில விஷயம் ஃபேக். ஏன்னா நானும் நிறைய ப்ராடக்ட் யூஸ் பண்ணிருக்கேன். இதை நானா தேடிக்கிட்டது போய் செய்யறேன்னு அறிவாளித்தனமா. இப்ப எனக்கு கவலையா இருந்துச்சு. நான் என்ன நினைச்சேன்னா இந்த பூத் முடிஞ்சு போய் கட்டையா வெட்டிடுவோம், கீழே ரொம்ப சிக்கு உழுது, நம்மளுக்கு கஷ்டமா இருக்கு, ஷார்ட்டா வெட்டிடுவோன்னு. பட் நவ் ஐ திங்க் ஐ நோ நீட் ல. இதுதாங்க, நீங்க முடி வெட்டணும் இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா உங்களோட அழகு வந்து நீங்க மெயின்டைன் பண்றதுக்கு ஆரோக்கியத்தை மறந்துடாதீங்க. இதுதான் நான் எப்போதும் சொல்லுவேன். அழகு வரும் போவோம், ஆனா ஆரோக்கியம் போனா திரும்பி வரணும். அதுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா லாஸ் பண்ணிட்டீங்க ஆரோக்கியத்தை. அதுக்கு நான் டெவலப் பண்ணது வந்து நம்மளோட வெதருக்கு ஏற்ற மாதிரி. ஸோ யார் யாருக்கு வேணுமோ நீங்க வந்து கிராப் பண்ணிக்கலாம் நம்ம பூத்ல வந்துட்டு, இல்லைன்னா நம்ம டிக்டாக் லைஃப் வரும்போது கிராப் பண்ணிக்கோங்க. ப்ரைஸ் பத்தி அவங்களே சொல்லிட்டாங்க, போய் பாருங்க. எல்லோ பேக்ல கூட இருக்கும். நான் என்ன அட்டாச் பண்றேன் இந்த வீடியோல. கண்டிப்பா என் ஃபேஸ் காட்டியே ரிவ்யூ போடுங்க, ஃபேஸ்லாம் ஹைட் பண்ண வேணாம். நீங்களும் ரீபோஸ்ட் பண்ணிருங்க. ஸோ யார் யார் பாக்குறீங்களோ ரீபோஸ்ட் பண்ணுங்க. கேள்விகள் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா நான் ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்யூ ஸோ மச்.